நான் இப்போ வந்து அந்த கார் ரெண்டல் வெப் ஏபிஐ ப்ராஜெக்ட்டோட செய்கிற எப்படி பார்ப்போம். இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலான கார் ஏபிஐ பாயிண்ட் ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் என்னதுக்கான இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெஸ்ட் ப்ராக்டிஸஸோட நாங்கள் வந்து இந்த வெப் ஏபிஐ கிரியேட் பண்ணுறது, மற்றது வந்து எப்படி இது ஒதன்டிகேஷன் அப்ளை பண்ணலாம் எப்படி இந்த விஷயங்களை நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணங்காட்டி ஆல்ரெடி ஒரு சில சென் பாயிண்ட்ஸோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டு நாங்கள் அதை இன்னும் ஃபர்தராக ரிஃபைன் பண்ணி கொண்டு போவோம். அப்படி அது மூலமாக எங்களோட கோட் வந்து கூட விளக்கமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இதான் ஆல்ரெடி இந்த ஜிட்டா ப்ரிப்போஸ்ட்ரிக்கெலாம் இந்த ப்ராஜெக்ட் நான் புஷ் பண்ணியிருக்கேன். இது வெறும் ஏபிஐக்கான ப்ராஜெக்ட்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரீட்மி ஃபைலையும் தேவையான டாக்குமெண்ட்ஸையும் போட்டிருக்கேன். இது சம்மந்தமாக ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் ChatGPTல வச்சு செஞ்சேன். ஸோ அதுக்குரிய இந்த லிங்கையும் தந்திருக்கேன். ஸோ இப்போ இதில் இந்த லிங்கை நீங்கள் பாவிச்சு கொண்டு என்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டை பில் பண்ணியிருக்கேன் பற்றி நீங்கள் வந்து ஐடியாவோட நீங்கள் எடுக்க முடியும். சரி, ஸோ இதான் வந்து அந்த ChatGPT லிங்க். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கோடை வந்து ஃபுல்லாக விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் செய்ய போகிறேன். அதோட அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் லைனில் வந்து உங்களுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாலேஷன் செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு .NET வெர்ஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வேறு ND ஃப்ரேம்வொர்க் நான் பார்க்க போகிறோம்னா ND ஃப்ரேம்வொர்க்கே நான் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் நீங்கள் ND ஃப்ரேம்வொர்க் வெர்ஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்படி உங்களோட ND ஃப்ரேம்வொர்க் இல்லையா இந்த கமாண்ட் மூலமாக உங்களுக்கு ND ஃப்ரேம்வொர்க்கை வந்து நீங்கள் குளோபல் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரீரிக்வெஸ்ட் ஸ்டெப்ஸாக இருக்குது. ஓகே, பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு வெப் ஏபிஐ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு .NET நியூ வெப் ஏபிஐ -n கார் ஏபிஐ கொடுத்துட்டு இந்த கமாண்ட் மூலமாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே பேர் வந்து ஜிடிக்னோட் ஃபைல் ஆட் பண்ணுறது .NET நியூ ஜிடிக்னோட இதை கொடுத்து நீங்கள் ஜிடிக்னோட் ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஸோ இதில் நீங்கள் பார்க்கல இப்போ என்ன நான் இப்போ பேசிக்காக இருக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் காம்ப்ளெக்சிட்டிஸை வந்து கூட்டி தேவையான இதில் பார்ப்போம். ஸோ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சில ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை போட்டு உங்களுக்கு சில எப்படி அந்த அவுட்புட் இப்போ என்ன மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏபிஐ ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி வரும் அந்த விஷயங்களை தான் நாங்கள் மெயினாக இப்போ பார்ப்போம். சரி, இப்போ இதில் நான் பார்க்கல என்ன கேள்வி கேட்குறேன். இப்போ இன்னொரு விஷயம் நான் பார்க்கல, இதுக்கு நான் பாதிக்க போகிற டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா SQLite டேட்டா பேஸ். ஏன்னா SQLite பாதிக்க போகிறேன்னா அது வெரி ஈஸி, உங்களுக்கு தேவையில்லாத இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை. நான் சிம்பிளாக ஃபைலை கிரியேட் பண்ணி போட்டு அதிலே எங்கள் ND ஃப்ரேம்வொர்க் பாவிச்சு எல்லா மைக்ரேஷன் செய்து அதில் எங்களோட தேவையான விஷயங்கள் செய்யலாம். ஸோ அதெல்லாம் வந்து SQLite டேட்டா பேஸ் சம்மந்தப்பட்ட இதோட நான் இந்த டூல் வந்து கொண்டு வரேன். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ND ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ கொடுத்துருக்க மாதிரி என்னென்ன இதெல்லாம் கொடுப்பேன். காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், பிராண்ட் இருக்கும், மாடல் இருக்கும், என்ன என்ஜின் கெப்பாசிட்டி, என்ன என்ஜின் நம்பர், செஸ் நம்பர், என்ன ஃபியூல் டைப், என்ன இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், அந்த அவ்வளோ NDஸையும் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா காருக்கு பிராண்ட் இருக்கும். பிராண்ட்ஸை வந்து இன்னொரு டேபிள் மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி பிராண்ட் நேம் அந்த அதுக்கு வந்து நான் அந்த டேபிள் மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு மாடல் அந்த பிராண்ட்ஸுக்கு மாடல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால் அதுக்கு ஐடி கொடுத்துட்டு என்ன பிராண்டுக்கு என்ன மாடல் நேம் அப்படி ஒரு ஐடியாவில் இங்கே வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இதான் எங்களோட கன்செப்டாக இருக்குது. சரி வாங்க, அப்புறம் நான் இப்போ ஆல்ரெடி இப்போ இதெல்லாம் நான் செட் பண்ணி தான் நான் VS கோடில் வச்சிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் போட்டுருக்கேன் பாருங்க. கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, DTOs இருக்குது. சரி, மற்ற வந்து டேட்டாக்கெல்லாம் நாங்கள் DB கண்டெக்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு ஹெல்பர்ஸ் ஒரு ஃபோல்டர் போட்டுருக்கேன், ஒரு மைக்ரேஷன் ஃபோல்டர் போட்டுருக்கேன், ஒரு மாடல்ஸ் ஃபோல்டர் போட்டுருக்கேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி வருது, ரெபாசிட்டரிஸ் ஃபோல்டர் போட்டுருக்கேன், சர்வீஸ் ஃபோல்டர் போட்டுருக்கேன். சரி, ஸோ இதான் இந்த ப்ராஜெக்ட் செட்டப்ஸாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த VS கோட்லேயும் அதே செட்டப் தான் நான் வச்சிருக்கேன். இப்போ நான் இப்போ எவ்வளோ தூரம் என்ன விஷயம் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். சரி, நான் டெமோ பண்ணுறதுக்கு இப்போ கிளியர் பண்ணுறேன். இதுக்கான கமாண்ட் வந்து பார்ப்போம். இப்போ .NET க்ளீன் ஃபஸ்ட்டாக க்ளீன் பண்ணுவோம். முதல்ல அந்த ப்ராஜெக்ட்டை க்ளீன் பண்ணி போட்டு அது .NET பில்ட் கமாண்ட் கொடுத்துட்டு அதை பில்ட் பண்ணுவோம். ஓகே, .NET ரன் கமாண்ட் கொடுத்து நாங்கள் இதை ரன் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் ஸ்வாகர் இது வரும். பார்த்தீங்கன்னா இந்த HTTP localhost 5090 இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி தான் வரும். localhost பேஜ் நோட் ஃபார்ம் வரும். ஸ்வாகர் நாங்கள் மெனுவல் தான் டைப் பண்ணணும். அது என்ன செய்யணும்னா இங்கே போயிட்டு இதில் போட்டுட்டு ஸ்வாகர்னு டைப் பண்ணணும். சரி, ஸ்வாகர் டைப் பண்ணிங்கன்னா இதுக்கு ஸ்வாகர் டாக்குமெண்ட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நான் இப்போ செஞ்சுக்கிற வேலை வந்து இப்போ ஒரு காருக்கான கிரெட் அப்ளிகேஷன் தான் நான் இங்கே செஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் டேட்டா பேஸில் டேட்டா இன்ஸ்டா ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் கெட் இந்த API காஸ் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் போகிற மூலமாக இப்போ நாங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ ட்ரை இட் அவுட்னு கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டேன். என்ன மாதிரி API ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே வருதுன்னு பாருங்க. இல்லை நீங்கள் கவனிக்கலாம். இல்லை பாருங்க ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு இந்த இப்படி ஒரு வெல் டிஃபைன் ஸ்ட்ரக்சர் நான் போட்டுருக்கேன். பாருங்க இந்த ரெஸ்பான்ஸ் பாடியை கொடுத்துட்டு பாருங்க சக்ஸஸ் ஒரு மெசேஜ் ஒரு பேராமீட்டர் ஒன்று கொடுக்குறேன். அந்த அர்த்தம் என்ன, உங்களுக்கு டேட்டா ப்ராப்பராக ரிட்ரீவ் ஆகிட்டா உங்களுக்கு வந்து இப்போ அந்த மெசேஜ் வரும். பிறகு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு டேட்டா ஃபெச் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் வந்து பேலோட விஷயத்துக்கு நான் வந்து இப்போ இங்கே நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு என்ன பிராண்டில் இருக்குது, என்ன என்ஜின் கெப்பாசிட்டி என்ன, என்ஜின் நம்பர் என்ன, செஸ் நம்பர் என்ன, ஃபியூல் டைப் என்ன வருது. இப்போ கார் ரிட்ரீவ்ஸ் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வேற கார் ரிட்ரீவ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் சப்போஸ் எரர்ஸ் ஒன்றும் இல்லாதபடியா இந்த எரர்ஸ் வந்து இங்கே வேற வேலிடேஷன் நீங்கள் இப்படி சாவே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சராக மெயின் பண்ணலாம். சக்ஸஸ் ஒரு விஷயம் இருக்கும், பேலோட விஷயம் இருக்கும், மெசேஜ் விஷயம் இருக்கும், எரர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்லையும் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த பேலோட் ஸ்ட்ரக்சர் தான் மீன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி யூனிக் பை ஒபேயிங் த பேட்டர்ன் சக்ஸஸ் பேலோட் மெசேஜ் அண்ட் எரர்ஸ். ஸோ இதுதான் இந்த ஒரு பேட்டர்ன் ஒரு யூனிக்காக எல்லா இதுலையும் இருக்கும்.
சரி இப்போ உங்களுக்கு 4 காரோட டீடைல்ஸ் வந்து இப்போ உங்கள்ட்ட இருக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் வேணுமெண்டா இதுல நான் ஃபைன் டியூன் பண்ணி இந்த காரோட ஐடி இருக்க போறோம்னாலும் அந்த ஃபைன் டியூன்ஸ் நான் கோட்ல மாதிரி செஞ்சு அதை எக்ஸசைஸா நான் செஞ்சு பார்ப்போம். ஓகே இப்போ நான் இப்போ தச்சமே எப்படி எந்த லெவலுக்கு ஒர்க் பண்ண விஷயத்தை மட்டும் இதில் நான் பார்ப்பேன். இதான் உங்களுக்கு கெட் ஆல் ஏபிஐ இருக்கு கரண்டா இப்போ 4 டேட்டாஸ் உங்களுக்கு வருது. அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இந்த பேலோட அரேக்ல வந்து உங்களுக்கு வந்துருக்கு. சரி ஸோ இதான் ஸ்ட்ரக்சரா உங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு பேருந்து நாங்கள் பாருங்க அடுத்த இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு புது கார் ஒன்று நாங்கள் இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ கார் ஒன்று நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறது போஸ்ட் ரிக்வெஸ்ட் போவோம். சரி போஸ்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு நான் போயிட்டு இப்போ இதான் இப்போ நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய அந்த டிடிஓ ஸ்ட்ரக்சர் கார் டிடிஓ ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரைட் அவுட் கொடுத்தீங்கல்ல நாங்கள் வந்து என்ன செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து தேவையான விஷயத்தை நாங்கள் கொடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நான் புது நம்பர் ஒன்று கொடுப்போம். BCA 3456 என்ற ஒரு நம்பரை கொடுப்போம். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சில வேலிடேஷன்ஸ் இப்போ இங்கே இப்போ பிராண்ட் ஐடி வந்து இப்போ 1 கொடுக்குறேன். சரி இப்போ இது வந்து பிராண்ட் ஐடி மாடல் ஐடி 1 ஆல்ரெடி நான் இந்த டேட்டாஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் டேட்டா எல்லாம் உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ்ல இருந்து வரும். சரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா தச்சமே இன்னும் நான் பிராண்டுக்கும் மாடல்ஸுக்கும் மேபி கிரியேட் பண்ணல. ஆனால் இதுக்கு டேட்டாஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அதான் ஒர்க் பண்ணும். இப்போ இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து இப்போ 3000 சிசி கொடுக்குறேன். இப்போ இன்ஜின் நம்பரும் நீங்கள் 2 நம்பர் கொடுக்கலாம். இப்போ இப்படி ஒரு நம்பர் ஒன்று கொடுப்போம். இப்போ சேசி நம்பரும் நீங்கள் நம்பர் ஒன்று கொடுக்கலாம். அப்படி கொடுத்து போட்டு அது மாதிரி ஃபியூவல் டைப் வந்து நாங்கள் இப்போ பெட்ரோலோ அப்படி ஒரு சம்திங் ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுப்போம். வெஸ்டிங் அதை அனுப்பலாம். இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து இப்போ 2003 அப்படியா சம்திங் கொடுப்போம். சரி இப்போ கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ பாருங்க என்ன ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. சரி இந்த ரெஸ்பான்ஸை பற்றி பார்க்கல பாருங்க. இதெல்லாம் பாருங்க நான் சொன்ன திருப்பி இதுலேயே யூனிக் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ரெஸ்பான்ஸ் பாடியில் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. ஒரு சிங்கிள் ஜேசன் ஆப்ஜெக்ட்ல சக்ஸஸ் இது வருது. சரி உங்களுக்கு என்ன நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ டேட்டா கிரியேட் பண்ண கையோட பார்த்தீங்களா கிரியேட் பண்ண டேட்டா பேலோட எனக்கு சேர்ந்து வருது. சரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. சரி ஓகே இதோட நான் பார்ப்போம்டா இதில் என்ன சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இந்த ஏபிஐயில் செய்யலாம் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் ஐடியெல்லாம் கொடுத்து சரி ஓகே பிராண்ட் ஐடியை வந்து நம்ம மாடல் ஐடியெல்லாம் பண்ணி பாஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு வேலையை என்ன செய்யலாம்னா அதை நான் திருப்பி ரீஃபெச் பண்ணிக்கல சரிதானே. இப்போ நாங்கள் இப்போ பிராண்ட் ஐடியை திருப்பி நீங்கள் இப்போ ஒன் இப்போ வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாங்கள் இதை வச்சிருக்கணும் இல்லை இறக்கி போகணும். அதில் இப்படி வச்சிருக்க போகிறோம்னா அந்த பிராண்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொள்வி கொண்டு வந்தால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஸோ அப்படியான சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்களை நாங்கள் அதை செய்யலாம். ஸோ அதில் எக்ஸசைஸ் நாங்கள் செய்யலாம். சரி அப்படி செய்யலாம். ஒரு ஃப்ரண்ட் எண்டில் வந்து இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தச்சமே நீங்கள் பார்க்கல இப்போ இது என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ இதில் ஸோ இப்போ இந்த டேட்டாக்களை நீங்கள் வந்து இப்போ திருப்பி கெட்டோலுக்கு போயிட்டு சரி இப்போ இதில் எக்ஸ்க்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பாருங்க இப்போ வந்து உங்கள்ட்ட ABC XY Z TS RG வந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்ட இந்த டேட்டா வந்துருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸில் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படி பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து கார் ரெண்டல் டிபி இந்த ஃபைல் பேஸ்டான இடத்துல அந்த டேட்டா எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. இதை நீங்கள் எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்ப்போம். ஸோ இது வியூ பண்ணி பார்க்கணும்னா இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு டிபி ப்ரௌசர் என்ற விஷயத்தையும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிபி ப்ரௌசர் SQL லைட் இந்த இது இருக்கு. சரி இதை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணணும். சரி இது இப்போ உங்கள்ட்ட இல்லையா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு தேடலாம். இப்போ என்ன இப்போ டிபி ப்ரௌசர் நீங்கள் தேடுனீங்கன்னா இப்போ ஃபார் SQL தேடிங்கன்னா அப்படி லிங்க் கொண்டு வரும். அதில் பாருங்க இப்போ டிபி ப்ரௌசர் SQL கொடுத்து போட்டு இதில் வந்து இப்போ டவுன்லோட் செக்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்படி லிங்க் வரும். உங்களோட இப்போ பெருமா நீங்கள் விண்டோஸ் தான் பார்ப்பீங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டால் வெர்ஷன் தான் 32 bit 64 bit பெருமா 64 bit தான் இருக்கும். நீங்கள் 64 bit இதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த டிபி ப்ரௌசர் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ண காணும். சரி ஸோ இந்த டூல் மூலமாக தான் நாங்கள் அந்த எங்களோட SQL டேட்டாபேஸில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி நான் இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி கண்டென்ட் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த கார் ரெண்டல் டிபி ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு நல்லா எழுதிட்டு காப்பி பார்த்து கொடுக்குறா. சரி காப்பி பார்த்து கொடுத்து போட்டு நான் இந்த இதுக்கு போயிட்டு இப்போ எங்கள் ஃபைலில் போயிட்டு பாருங்க ஓப்பன் டேட்டா பேஸ் கொடுக்குறேன். சரி ஓப்பன் டேட்டா பேஸ் கொடுத்துட்டு மேலே இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சரி பேஸ்ட் பண்ணி போட்டு கடைசி இந்த காரண்டல் டிபி அந்த ஒரு இதை அழிங்க. அதுதான் எங்கள் நிற்கிற ஃபோல்டருக்கு போவோம். ஓகே இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஓகே அந்த ஃபைல் இருக்கிற ஃபோல்டருக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா காரண்டல் இருக்கு தானே இதை கொடுத்து போட்டு இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் டேட்டா பேஸில் வந்து ஆல்ரெடி 3 டேபிள்ஸ் வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும் எங்கள்ட்ட 5 காசு இருந்தது. சரி அதை பார்த்தீங்கன்னா காருக்கு மேலே கிளிக் பண்ணி போட்டு இப்போ ப்ரௌஸ் டேபிள் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா 5 டேட்டா இருக்குது. சரி 5 டேட்டாவில் இப்போ 1 2 3 4 இருக்கு. மேலே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொடுத்த டேட்டா எல்லாம் பிராண்ட் ஐடி மாடல் ஐடி இல்லாமல் ஃபாரின் கீயாக வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். சரி இதான் அந்த விஷயமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் போயிட்டு நீங்கள் பிராண்ட்ஸில் வந்து பாருங்க என்ன விஷயங்கள் இன்சர்ட் பண்ணிக்க இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரௌஸ் டேபிள் கொடுத்தீங்கன்னா 2 விஷயம் பார்த்தீங்களா அது டொயாட்டா ஹோண்டா டெஸ்லா அந்த 3 டேட்டா வந்து எங்கள்கிட்ட இருக்குது. சரி பிராண்ட் நேம் வந்து வச்சிருக்கோம். சரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை பார்க்கல மாடல்ஸை பார்க்கல ப்ரௌஸ் டேபிளுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்களா இதில் வந்து என்ன பிராண்டுக்கு என்ன மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பிராண்ட் நேம் ஃபர்ஸ்ட் வந்து டொயாட்டா கொரோலாவும் கேம்ரியும் இருக்குது. ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா சிவிக்கும் ரெண்டாவது வந்து ஹோண்டா சிவிக்கும் அக்கௌண்ட் இருக்குது. வேறு டெஸ்லாவில் வந்து 3 மாடல் எக்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து எங்களோட அந்த கார் மாடல் டேபிள்ஸ் நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிற விதமாக இருக்குது. சரி ஸோ இதன் மூலமாக அவங்க 2 API செக் பண்ணி போட்டு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செய்யலாம் பற்றி நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ மேபி வேணா பார்க்கலாம். நான் இப்போ போஸ்ட் பண்ணிக்கல வேலிடேஷன்ஸ் எனக்கு எரர்ஸ் வருது அப்படியும் ஒரு பார்ப்போம். சரி இப்போ நீங்கள் போஸ்ட் API நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கல. சரி இப்போ ரீசெட் பண்ணிவிட்டு ஓகே ரீஃப்ரெஷ் பண்ணுமா ஓகே
திருப்பி இருக்கா போஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ இதில் இருக்கா ட்ரைட் அவுட் கொடுக்குறேன் சரி. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேண்டாம் பிளாங்காக விட்டு பார்ப்போம் சரி. இப்போ பிளாங்காக விட்டுட்டு இப்போ இதெல்லாம் பாருங்க இப்போ சம்திங் இப்போ பிளாங்காக விட்டாலும் அது என்ன செய்யுது இப்போ அக்செப்ட் பண்ணதா இல்லையா அப்படி ஒரு வேலை பார்ப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கு எப்படி வேலிடேஷன்ஸில் போக போகிறோம் அப்படி நான் பார்ப்போம் சரி. இப்போ இதை கொடுத்துட்டு பிராண்ட் ஐடி எல்லாம் வேண்டாம் பிராண்ட் ஐடி இருக்கிறவங்க கொடுப்போம் இல்லாத நாலு விஷயம் இல்லை சரி. இப்போ மாடல் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே இல்லை சரி 0 விஷயம் இல்லை சரி. கொடுத்து போட்டு இப்போ எக்ஸிட் பண்ணி பாருங்க என்ன எப்போ என்ன நடக்கணும் பாருங்க. இதில் எங்களுக்கு இன்டர்னல் சேவர் எரர் வருது. இப்போ என்ன எரர் அடிக்குது இப்போ இந்த வேறு ரீசன் என்ன வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் ஃபெயில்டுன்ற விஷயத்தோட எங்களுக்கு என்ன செய்யுது இப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்னல் சேவர் எரர் அடிக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்சி பார்த்து தெரியும். அண்ட் ரெக்கார்ட் வைல் சேவிங் சேஞ்சஸ் சி த இன்ன எக்ஸப்ஷன் டீடைல்ஸ் இப்போ எஸ்கொயர் எரர் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் ஃபெயில் அது என்ன ஏன் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் ஃபெயில் வருதுன்னா இப்போ இந்த ரீசனால இப்போ வருது. ஏன்னா இப்போ மாடல் நம்பர் இருக்கலோ பிராண்ட் ஐடி மாடல் ஐடி இல்லாத தான் வருது. உள்ள பிராண்ட் ஐடியோ கொடுப்போம் சரி. இப்போ சரியான பாதில் கொடுப்போம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் இப்போ பார்ப்போம். இப்போ அதே பிரச்சனை இதுக்கு ரீசன் வந்து நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் மாடல் ஐடியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. மாடல் ஐடி வந்து இப்போ 2 கொடுத்தீங்கன்னால் சரி. இப்போ இதை நீங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் இப்போ என்ன நடக்கும் ஓகே. இப்போ பாருங்க அதை விட்டுட்டு இப்போ எங்களுக்கு எம்டி ஃபீல்ஸோடையும் இப்போ டேட்டா வந்து எங்களுக்கு போகுது. வேணா நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். உங்களோட டிவி ப்ரௌசரில் போட்டுட்டு இப்போ கார் இதுக்கு கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் சரி. பார்த்தீங்களா இப்போ எம்டி ஃபீல்ஸே இப்படி விடுற எல்லாம் அங்கே நிலைமை. ஸோ எங்களுக்கு இல்லை இந்த இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. வேலிடேஷன் செல் மெசேஜ் போடுறதும் எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது. மற்ற வந்து இப்படியான அந்த இன்டர்னல் சர்வர் எரர் செல் விரைக்கலையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னாலும் இப்படி எல்லாம் வராமல் நாங்கள் வேணுமானா எரர்ஸுக்காலே நாங்கள் வந்து கொண்டு வர மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்க மாட்டோம். எங்களுக்கு கூட பெட்டராக இருக்கும். அப்படியான அப்ரோச்சில் போனாலும் எங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கிற மாதிரியான அப்படி செஞ்சலாம் இல்லையா மற்ற மாதிரியும் வரலாம் சரி. ஸோ நாங்கள் இப்போ இதில் வந்து இப்படியான இஷ்யூஸை நாங்கள் ஃபைன் பண்ணி கொண்டு பிரச்சனை இருக்கிறத வந்து ஃபைன் பண்ணி கொண்டு இருக்கோம் சரி. இப்போ வாங்க அடுத்த நாள் வேணும்னா இப்போ புட் ஏபிஐ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் புட் ஏபிஐ எல்லாம் செக் பண்ண போனால் இப்போ நீங்கள் பாக்கியில் எங்களுக்கு அந்த 6வது ஐடியை நாங்கள் ஒரு டேட்டா ஃபில் பண்ணி பார்ப்பேன் ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் இந்த புட் ஏபிஐ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இப்போ எங்களுக்கு தேவையான பாஸ் பண்ண வேண்டிய பேராமீட்டர் வந்து கார் ஐடி வந்து 6 சரி 6 இது பண்ணி போட்டு அதுக்கு என்னது போடணும். அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இப்போ என்னென்னா இப்போ பிசி ஏம் 2345 பிராண்ட் ஐடி இப்போ பிராண்ட் ஐடி 1 இருக்குது. இப்போ இது வந்து 2 சரி. இப்போ என்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்க்கல இதுக்கு என்ன செய்யலாம் 1600 சிசி சம்திங் இல்லாட்டி 2000 5000 சிசி என்ற படி போடுவோம். ஒரு வந்து இப்போ என்ஜின் நம்பர் அது நீங்கள் சம்திங்காக கொடுப்போம். ஃபியூவல் டைப் டீசல் 2010 கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணுறேன் ஓகே. இப்போ எங்களுக்கு இதுவும் பார்த்தீங்களா ஒரு எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அப்டேட் ஆகிருக்கு. சக்ஸஸ் டூ பேரோட பார்த்தீங்கன்னா பேரோட உங்களுக்கு திரும்பி வந்திருக்கு. இப்போ பிசிஏ இது இவ்வளோ விஷயத்தோட எங்களுக்கு இது வந்திருக்கிற மாதிரி ஒரு இது வந்து வருது சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இதை நீங்கள் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா வந்து இப்போ எங்களுக்கு இதில் விழுந்திருக்கு சரி. இப்போ அதோட வேணும் நாங்கள் இப்போ அந்த கடைசிக்காக கொடுத்த இதை வந்து நான் டிலீட் பண்ணி பார்க்கலாம் சரி. இப்போ அந்த டிலீட் ரிக்வஸ்ட் நான் இப்போ செய்கிறதுக்கு என்ன செய்வோம் இப்போ டிலீட் ஏபிஏ போடுவோம் சரி. அதுக்கு என்ன செய்வோம் இப்போ இங்கே வந்துட்டு ட்ரைட் அவுட் கொடுப்போம். அங்கே வருமானா என்ன வருமா நான் இப்போ 6வது அடிக்க போகிறேன்டா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்டா சரி. ஓகே கொடுத்துட்டு ஓகே எக்ஸிக்யூட் பண்ணி ஓகே சக்ஸஸ் டூ பேரோட ஒன்றும் இல்லை வேலை போகிறல இப்போ கார் லீடர் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு வேறஸ் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா இப்போ உங்கள்கிட்ட இருக்குது சரி. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஓகே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அது மாதிரி இப்போ இதுக்கு முக போகிறேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா 6 டேட்டா வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 டேட்டா இப்போ உங்கள்கிட்ட அழிஞ்சிருக்கு சரி. ஸோ இப்போ இதில் நாங்களே பார்த்தாங்க அது மாதிரி அடுத்த என் பாயிண்ட் செக் பண்ணுவோம். தனியாக ஒரு ஐடி ஒரு கார் எப்படி எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐடி உங்களுக்கு இப்போ என்ன ட்ரைட் அவுட் கொடுப்போம். 6வது ஐடி இல்லை சரி. பெக்ஸில் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா இது பாருங்க இதான விஷயம். இப்போ எங்கே வந்து ஐடி இல்லையாலும் எங்களுக்கு ஆனால் வேறு ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஆகும். சக்ஸஸ் ஃபால்ஸ் பேலோட் நாள் கார் நாட் ஃபவுண்ட் என்ன நோ கார் ஃபவுண்ட் வித் ஐடி 6 ப்ராப்பர் மெசேஜ் வந்து வருது. இது எங்களுக்கு தேவை. பார்த்தீங்கன்னா இந்த எரர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்னல் சர்வர் எங்களுக்கு வேற. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தேவை. வேறு சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டேன். இது வந்து உங்கள்ட்ட ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு 5 ஆகிருக்க மாட்டா. அது மாதிரி தான் பாருங்க வந்து கொடுத்துருக்கேன்டா. இப்போ இதே மாதிரி பாருங்க பெக்ஸில் கொடுத்துருந்தா பாருங்க இப்போ பாருங்க அந்த 5வது டேட்டா மட்டும் எங்கள்கிட்ட இது வருது. ஸோ இதே விஷயத்தை நாங்களுக்கு அந்த டிலீட்டிங் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிலீட்லேயும் பார்த்தீங்கன்னா பாருங்க ட்ரைட் அவுட்டில் இப்போ உங்களுக்கு 6வது ஐடி இல்லை சரி. கொடுத்து போட்டு இப்போ எக்ஸிட் பண்ணேன்டா எப்படி மெசேஜ் பாருங்க இப்போ இங்கேயும் உங்களுக்கு வேறு ஸ்டேட்டஸ் கோட் 200 தான் இருக்குது சரி. சக்ஸஸ் ஃபால்ஸ் கார் நாட் ஃபவுண்ட் நோ கார் ஃபவுண்ட் ஐடி 6 இதோட அதே மாதிரி இதே விஷயத்தை நாங்கள் இங்கேயும் பார்க்கணும். புட்டுக்கும் பார்க்கல இல்லாத ஒரு ஐடியா நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம்டா அங்கேயும் ஒரு எக்ஸெப்ஷன் வரும் சரி. இப்போ எக்ஸிட் பண்ணிக்கல பாருங்க ஓகே இங்கே பாருங்க இப்போ இதை நாங்கள் அப்டேட் பண்ண விடாது. சக்ஸஸ் ஃபால்ஸ் பேலோட் நாள் கார் நாட் ஃபவுண்ட் நோ கார் ஃபவுண்ட் வித் ஐடி 6. ஸோ இதான் வந்து நாங்கள் இப்படி இந்த லெவலில் எங்களோட ஏபிஎஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் சரி. ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண வருது. ஸோ கோட் ஆஃப் எக்ஸ்பிளேஷன்ஸ் அண்ட் அதுக்குரிய ரிஃபைன்மெண்ட்ஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நான்